ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். இந்த த்ரெட்டு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் பார்க்கலங்க, இந்த த்ரெட்டு தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற டவுட்ஸ் வந்து இன்றைக்கி கிளியர் பண்ண போகிறேங்க. பாருங்கள், நான் இப்போ இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்க த்ரெட்டு பாருங்கள். நான் வந்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், பஞ்ச் நீடிலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டு பாருங்க. 1 mm த்ரெட்டுங்க. இது ரொம்ப திக்னஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப தின்னான த்ரெட்டு. நம்ம பூ கட்டுறக்கெல்லாம் நூல் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ள த்ரெட்டு 1 mm. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரி த்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது, இதில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதனால தாங்க இந்த ப்ராஜெக்ட்டு. இங்கே பாருங்கள், நான் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் இந்த பேபி கவுன் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், நான் சிங்கிள் ஸ்டாண்ட் மட்டும்தான் எடுத்திருக்கேன், டபுள் ஸ்டாண்டெல்லாம் எதுவுமே எடுக்கலை. பேபி கிளாத் வந்து பண்ணுறதுக்கு இந்த யான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ஸ்வெட்டர்ஸு அதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். பாருங்கள், இது வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து ஒரு பாலே பார்த்திங்கன்னா 50 கிராம் பால் தான். இந்த 50 கிராம் பால்லையே மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு கவுன் முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமான இன்னும் ஒரு 20 கிராம்ஸ், ஒரு 60, 70, 80 அவ்வளோ கிராம்ஸ் இருந்தாவே போதுங்க, நம்ம ஒரு கவுன் முடிச்சிடலாம். பாருங்கள், திக்னஸ் பாருங்கள். நார்மலாக நம்ம போடுற ட்ரெஸ், நம்ம ஸ்டிச்சஸ் வந்து செலக்ட் பண்ணுறதை பொறுத்து நம்மளுக்கு திக்னஸ் வரும். பாருங்கள், இது நான் ஒரு மாடல் வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஒரு மாடல் தான் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், வெயிட்டே இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு போட்டால் இதில் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி குளிர் தாங்குமா அப்படின்னா அதுவும் வந்து நம்மளுக்கு நல்லா ரொம்ப ஹீட் கொடுக்கக்கூடியது தாங்க. இது அக்ரிலிக் யான். இது வந்து அக்ரிலிக் தான், உங்களுக்கு காட்டன் கிடையாது. இது வந்து பியூர் அக்ரிலிக்கு. அக்ரிலிக்கில் பண்ணும்போது நீங்கள் அளவு வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சாலும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக விரியுதுன்னு பாருங்கள், தெரியுதுங்களா? இதே காட்டனில் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகாது. காட்டனில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எலாபரேட் ஆகும், ஆனால் கொஞ்சம் தான், ஒரு இன்ச் அப்படி தான் வரும். ஆனால் அக்ரிலிக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இவ்வளோ சின்னதாக இருக்கிற கிளாத் கூட நம்ம வந்து பனியன் கிளாத் மாதிரி இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேங்களா? அதே போல் நிறைய பேர் ஸ்டிச்சஸ் கேட்குறீங்க. இப்போ நான் போடுற ஸ்டிச்சஸ் நீங்கள் வந்து சொல்கிற ஹூக்கே தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் சொல்கிற த்ரெட்டே தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து சின்னதாக வருது, உங்களோடது வந்து ஸ்டிச்சஸ் வந்து பார்க்குறக்கு பெருசாக இருக்குது. இது ஒருத்தரோட டவுட் இல்லைங்க, இது வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி டவுட்ஸு. அதாவது உங்கள் ஸ்டிச்சஸ் வந்து பெருசாக இருக்குது, நீங்கள் சொல்கிற ஹூக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் சொல்கிற அதே த்ரெட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், ஆனால் உங்களோட ஸ்டிச்சஸ் ஏன் பெருசாக வருது, எங்களோடது சின்னதாக வருது, இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து இது வரைக்கும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சே ஒரு 20-30 பேர்த்துக்கு மேலே அந்த டவுட் வந்து தனியாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இப்போ கூட மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நான் ஆன்சர் பண்ணலை. அதுக்கு தான் டைரெக்டாக இந்த வீடியோக்கே வந்துட்டேன். பாருங்கள், நான் வந்து இந்த த்ரெட் இப்போ சைஸ் பார்த்திங்கன்னா 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னா, இப்போ உங்களோட ஸ்டிச்சஸ்க்கு என்னோடய ஸ்டிச்சஸ்க்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டிச் வந்து நான் போடுறேன், நான் செயின்ஸே பாருங்கள் நல்லா விரிஞ்ச மாதிரி தான் போடுவேன். இழுத்து நம்ம நூலை வந்து ஃப்ரீயாக விடணும். பாருங்கள், நான் எப்படி இழுத்துட்டு வரேன்னு பாருங்கள். அந்த டபுள் குரோஷே ஸ்டிச்சை எப்படி இழுத்துட்டு வரேன்னு பாருங்கள். இப்படி எடுக்கிறேன் பாருங்கள், இப்படி இழுத்து வந்து அதுக்கப்புறமா இப்படி போடுறேன், மறுபடியும் 2 செயின் போடுறேன், ஒரு சுற்றுறேன் பாருங்கள். எப்படி இழுத்துட்டு வரேன்னு பாருங்கள், உள்ளே விட்டு அந்த த்ரெட்டை நான் இழுத்துட்டு வந்து போடுறேன், தெரியுதுங்களா? இப்படி வந்து நம்ம வந்து த்ரெட்டை வந்து ஃப்ரீயாக கொடுத்து போடும்போது எந்த மாதிரி ஸ்டிச்சஸாக இருந்தாலும் எந்த ஹூக்கை நம்ம யூஸ் பண்ணாலும் அது பெருசாக போட முடியும். ஓகேங்களா? நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு பாருங்கள். இப்படி உள்ளே விடுறீங்க, எடுக்கிறீங்க, இந்த த்ரெட்டை இழுக்கிறதே இல்லை, இழுக்காமையே அதே ஹூக்கு தான் யூஸ் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க, இப்படி இழுக்காமல் இப்படியே வந்துட்டு இப்படி போட்டுடுறீங்க. நல்ல ஹூக்கை ஒட்டி 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 டைட்டாக நீங்கள் கஷ்டப்பட்டு இழுத்து பாருங்கள். இப்போ நீங்கள் போட்ட மாதிரி நான் போடுறேன், அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள். நீங்கள் ஹூக்கை ஃப்ரீயாக விடுறதில்ல பாருங்கள். இந்த ஸ்டிச்சுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா பாருங்கள். இந்த ஸ்டிச் எவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த ஸ்டிச் எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? நம்ம வந்து ஃப்ரீயாக ஹூக்கையும் த்ரெட்டையும் ஃப்ரீயாக விட்டு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஸ்டிச்சஸ் வந்து நல்லா பெருசாக தெரியும். ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப இழுத்து பிடிச்சி அப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுனாவே நல்லா ஃப்ரீயாக, நான் எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவேன், ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறது அதுதான். பாருங்கள், த்ரெட்டை ஒரு சுற்றுறேன், உள்ளே விடுறேன், எவ்வளோ ஃப்ரீயாக இழுக்கிறேன்னு பாருங்கள். இதவே நீங்கள் இன்னும் பெருசாக கூட கொண்டு போகலாம். த்ரெட்டு வந்து நல்ல திக்னஸ் உள்ள த்ரெட்டுன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஃப்ரீயாக நீங்கள் விட்டு கொண்டு போகலாம். எப்பவுமே ஸ்டிச்சஸ் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணி எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம்னா உங்களுக்கு டைமும் வேஸ்ட்டு. பாருங்கள், உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நான் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக அப்படியே போயிட்டே இருக்கும் நம்ம ஒர்க்கு, அப்படியே
ஃப்ரீயாக அந்த த்ரெட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வரும். நம்ம ஒர்க் வந்து ஸ்பீடும் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணும்போது உங்கள் கை ஸ்பீடும் ஆகும். தெரியுதுங்களா? இப்போ ட்ரெஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுனா நம்ம இப்படி தான் ஒர்க் பண்ணணும். ஃப்ரீனஸ் கொடுத்து தான் ஒர்க் பண்ணணும். அந்தந்த ஸ்டிச் இங்கே பாருங்கள், நல்லா நம்ம இழுத்து கொண்டு போகணும். அது நீங்கள் 4, 5 தடவை பண்ணும்போது உங்களுக்கே கை வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நான் த்ரெட்டை பாருங்கள், இந்த த்ரெட்டை நான் ஃப்ரீயாக தான் விட்டுருக்கேன். பாருங்கள் எப்படி இந்த த்ரெட்டு மூவ் ஆகிட்டு வருதுன்னு பாருங்கள். நான் இந்த விரல்லையோ இங்கே உள்ளேயோ இந்த த்ரெட்டை வந்து இங்கே பாருங்கள், இப்படி பிடிக்கிறதோட சரி. நான் இப்படி பிடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் அந்த த்ரெட்டை இழுத்தே பிடிக்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விரல் இப்படி 2, 3 தடவை சுற்றிக்கிறீங்க. 2, 3 தடவை சுற்றிட்டு இப்படி பண்ணி பண்ணுறீங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கானது. அது நிறைய பேர் வீடியோ போடும்போது நான் பார்க்குறேன். பாருங்கள், நான் இது ஒரு விரலுக்குள்ளே விடுறேன், இப்படி உள்ளே விட்டுக்கிறேன். பாருங்கள், நான் இங்கேயும் டைட்டாக பிடிக்கல. இங்கே பாருங்கள், இங்கே துணியை தான் பிடிச்சிருக்கேன். பாருங்கள், இங்கே இந்த நம்ம பின்னிட்டு வர கிளாத்தை மட்டும்தான் பிடிச்சிருக்கேன். சும்மா இது ஃபார்மலுக்காக இப்படி உள்ளே விட்டுருக்கேன், அவ்வளோதான். நிறைய த்ரெட் வரும்போது மட்டும்தான் நான் இழுத்து பிடிப்பேன். பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணல. அது பாட்டுக்கு த்ரெட்டை கொஞ்சம் உருகி விட்டுட்டேன். உங்களுக்கு த்ரெட்டு ரோல்லேருந்து ஃப்ரீயாக வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் அப்படியே விட்டுறலாம். பாருங்கள், விட்டுட்டு நான் பாட்டுக்கு பின்னிகிட்டே இருக்கேன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஒர்க்கும் சீக்கிரம் முடியும். அதை விட்டு நம்ம த்ரெட்டையும் நீங்கள் இழுத்துட்டு ஹூக் பாருங்கள், ஹூக்கும் அதேமாதிரி எவ்வளோ ஸ்மூத்தாக மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி சில்வர் ஹூக்கு நீங்கள் நிறைய பேர் வந்து ரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து மற்ற ஹூக்குகளை வாங்குறீங்க. அது தப்பு இல்லை, உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா ஈஸி தான். ஆனால் இந்த மாதிரி சில்வர் ஹூக்ஸ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸ் கிடைக்கும். நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இப்படி ஒர்க் பண்ணும்போது நம்ம ஸ்பீடாக நம்மளுக்கு ரொம்ப நேரமெல்லாம் எடுக்காது. எந்த ஒர்க் பண்ணுறதுனாலும் ரொம்ப நேரம் எடுக்காது. நான் பாருங்கள் எவ்வளோ இழுத்து பண்ணுறேன்னு பாருங்கள். அதே போல் இந்த த்ரெட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பேபிஸ்க்கு வந்து ஸ்வெட்டர் இதெல்லாம் போடும்போது வந்து எந்த மாதிரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து நல்லா இருக்குங்க. ஸ்கின்னுக்கும் இந்த த்ரெட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் காட்டன் போட்டிங்கன்னா கூட அழுந்துற மாதிரியெல்லாம் இருக்கும். காட்டன் மிக்ஸ்டு அக்ரிலிக் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பியூர் அக்ரிலிக்கும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டான த்ரெட்டு தான். ஒரு இழுத்தன்னா கட் ஆயிரும். அந்த மாதிரி தான் இந்த த்ரெட் இருக்குது. பாருங்கள், இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இப்படி இழுத்தா கட் ஆயிரும். இந்த மாதிரி ரொம்ப ஆனால் உள்ளன் வந்து நல்ல திக்னஸான த்ரெட் வந்து நீங்கள் அப்படி இழுத்திங்கன்னா நம்ம கை தான் வலிக்கும், கட் ஆகாது. ஓகேங்களா? இந்த மாதிரி சாஃப்ட்னஸான த்ரெட்டு தான் அக்ரிலிக் த்ரெட்டு. பாருங்கள், நான் அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் இந்த கவுன் மேக் பண்ணிகிட்ருக்கேன். அதேமாதிரி இந்த கவுன் வந்து நான் போட்டு முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு பேட்டர்ன் தரேங்க. ஏன்னா இது ஒரு சூப்பரான மாடலு. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாடல் வந்து ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன். அதே போல் நெக்கு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நெக் வந்து பெருசாகிருச்சுன்னா அது என்ன பண்ணுறது? ஏன்னா நீங்கள் சொல்கிற அளவே நாங்கள் ஒர்க் பண்ணிடுறோம், அப்போ நெக் வந்து பெருசாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து நெக்கை எப்படி சின்னது பண்ணுறது? ஏன்னா நீங்கள் வந்து என்ன சைஸ் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாங்க. ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நம்ம போடும்போது நெக் வந்து பெருசாக இருந்தால் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது அதிகமாக புரிய மாட்டேங்குது. பாருங்கள், நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து 1 இயர் பேபிக்கு தான் போட்டு காமிக்கிறீங்க, ஏஜ் வைஸாக வந்துட்டு அடுத்த ஏஜுக்கெல்லாம் போட்டு காமிங்கிறீங்க. நான் வீடியோ எடுக்கிறங்காட்டிக்கு அது அந்த மாதிரி பெரிய சைஸ் போடும்போது எனக்கு டைம் ரொம்ப எடுக்குங்க. அதனால தான் வந்து நான் சின்ன சைஸாக போட்டு காமிக்கிறேன். ஆனால் எல்லாத்துலேயுமே நான் அளவு சொல்கிறேன். இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா கிரானி ஸ்கொயர் கவுனுக்கு வந்து நான் அளவு சொல்லியிருக்கேன். ஆனாலும் நிறைய பேர் வந்து நான் அது வந்து 1 இயர் பேபிக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 இயர் பேபிக்கு எப்படி போடுறதுன்னு அதுலேயே வீடியோவில் சொல்லியிருக்கேன். 3 இயர் பேபிக்கு அதே மாதிரி பெரிய குழந்தைங்க வரைக்கும் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணி 1.5 வயசுக்கு எப்படி போடுறதுங்க, 2 வயசுக்கு எப்படி போடுறதுங்க, 3 வயசுக்கு எப்படி போடுறதுங்கன்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு ஒரு வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து ஒருத்தருக்கு ஆன்சர் பண்ணுறது இல்லைங்க. எனக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு மெசேஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் வருது. நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்துட்டு சில பேர்த்துக்கு வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடிய மாட்டேங்குது. ரீசன்ஸ் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வீடியோலேயே நான் அது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்படி இருந்தும் நான் நிறைய பேருக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதனால் எனக்கும் டைம் வேஸ்ட். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அளவெல்லாம் அதில் கிளியராக சொல்லியிருப்பேன். அப்படியும் உங்களுக்கு அதில் டவுட் இருந்தால் அது எந்த இடத்துல வந்து அந்த மாதிரி நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணி என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இந்த கிளாத் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ உடம்போட சைஸ் பாருங்கள். உடம்போட சைஸ் வந்து இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன். அப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியும் இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைக்கு தான் போட முடியும். அதாவது 1 வயசு குழந்தைக்கு தான் போட முடியும். ஆனால் 1 வயசு குழந்தைங்கள கழுத்து பாருங்கள் எவ்வளோ பெருசு கழுத்து வந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ 1 வயசு குழந்தைக்கு இது போட்டால் இப்படி அகண்டுட்டு வந்துடும். இது வந்து கைக்கு
கைக்கு நான் இந்த கேப் விட்டுருக்கேன். கை வைக்க போகிறது இல்லைங்க, சும்மா இந்த கேப் மட்டும்தான். அதே மாதிரி இங்கேயும் ஷோல்டருக்கு தனியாக விட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்போது இந்த நெக் வந்து பெருசாக இருக்குது. இந்த நெக்கை வந்து நம்ம எப்படி சின்னது பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம இந்த ஸ்டிச்சஸ் எப்பவுமே ஆரம்ப ஸ்டிச்சஸ் வந்து நம்ம டபுள் க்ரூஷே இல்லாட்டி சிங்கிள் க்ரூஷே தான் போடுவோம். ஓகேங்களா? இதை வந்துட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா போதும். அதாவது நீங்கள் போட்டு முடித்த பிறகு இதை 2 ஸ்டிச்சை 1 ஸ்டிச்சாக மாற்றி கொண்டு வந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த அளவுக்கு குறைஞ்சிரும். பாருங்கள், ஒரே ஒரு லைன் இந்த அளவுக்கு குறைஞ்சிரும். ஓகேங்களா? பாருங்கள், நான் இந்த கவுன் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா இது நெக் வந்து சின்னது பண்ணுறதுக்காக தான் நான் ஸ்டிச்சஸ் அதிகமாக வச்சு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சின்னதும் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கவுனோட பேட்டர்ன் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. பாருங்கள், இந்த கவுன் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இந்த த்ரெட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுமான்னு காமிக்கிறதுக்கு வேண்டி தான் நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நான் போட்டு முடிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸோட பேட்டர்னும் நெக்கை எப்படி சின்னது பண்ணுறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த த்ரெட் இருந்தால் அதனால் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய சில சொல்கிறீங்க, நாங்கள் நெட்டில் வந்து இது கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோங்க. 1 mm த்ரெட் தான், 2 mm த்ரெட் தான், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த த்ரெட் வந்து நல்லா யூஸ் ஆகுங்க. பஞ்ச் நீடிலுக்கு மட்டும் இல்லை, க்ரோஷே ஒர்க், பேபி ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே போடலாம். ஸோ நம்ம வீடியோஸ் பாருங்கள். நான் எல்லா த்ரெட்டை வச்சு எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட வேறு ஏதாவது த்ரெட் இருந்தால் எனக்கு ஒர்க் பண்ண தெரியல அந்த த்ரெட்லன்னு சொன்னால் அந்த த்ரெட்டோட இமேஜஸ் வந்து எனக்கு அனுப்புங்க. அதில் வந்து என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்களா? பாருங்கள், உங்கள் டவுட்ஸ் வந்து மேக்ஸிமம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அனுப்புங்க. அந்த டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணி தரேன். ஓகேங்களா? இந்த கவுன் வந்து முடிச்சுட்டு நான் இதோட பேட்டர்னும் இது எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.